ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வேதம் நமக்கு இந்த நாட்களில் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த காரியத்தை குறித்து என்னுடைய தீசிஸ்க்காக நிறைய காரியங்களை யோசிக்கும் பொழுது இந்த காரியங்களை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். அந்த காரியத்தை இந்த நாட்களில் தியானிக்கிறோம். அது எனக்கு இந்த நாள் பிரசங்கத்திற்கு ஒத்து போனதினால அதோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கட்டப்பட்டிருக்கிறோடைய அஸ்திபாரம் அது எதன் மேலே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பாறையின் மேலே அது இருக்குமானால் அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் மணல் மேல் கட்டப்பட்டிருந்தால் அது அசைஞ்சு போயிடும். ஏன் காரணம் என்னன்னா, பெருமழை பொய்கிறது, பலத்த காற்று அதை மோதுகிறது. அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அஸ்திபாரம் சரியா இருக்கணும். அப்படிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிற ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 24 இருந்து 27 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். அப்ப கண்மலையின் மேலே கட்டப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க? அப்ப அஸ்திபாரம் சரியாய் போட்டவன் புத்தி உள்ளவனாக இருக்கிறான். வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும். அப்போ அஸ்திவாரம் சரியா போட்டுட்டோம், இனிமே நம்மள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அதிகாரம் இல்லை. எது வேண்டுமானாலும் நமக்குள்ள என்ன செய்யலாங்க? மோதலாம். எது வேண்டுமானாலும் நமக்குள்ள நடக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனாலும் மோதியும் அது என்ன செய்யலங்க? விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அஸ்திவாரம் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லதா போட்டிருக்கு, அதனால அது அசையல. செய்யாது இருக்கிறவன் எவனோ மணலின் மேல் கட்டப்பட்ட. அப்ப மணல் மேல கட்டப்பட்டவன் யாருங்க? ஆமா. அப்ப நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்? என்னுடைய அஸ்திபாரம் எதுவாக இருக்கிறது? இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வேலையில தியானிக்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம், பிள்ளைங்க பரீட்சை எழுதுவாங்க. அப்படி பரீட்சை எழுதும் பொழுது அவங்களுக்கு அந்த வருஷத்துல கொடுத்த இந்த சிலபஸ்ல தான் கேள்வி கேட்கணும். அப்படிதானுங்களாங்க? அந்த சிலபஸ்ல கேள்வி கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? கரெக்டா பதில் சொல்லுவாங்க. ஆனா சில வேலைகள் என்ன பண்ணிடுவாங்க? அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துடும். இப்போ இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க? அவங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா தொட்டுட்டா கூட அவங்களுக்கு மார்க்கு உண்டு. அப்ப அவுட் ஆஃப் சிலபஸுக்கு இருக்கு ஒரு காரியம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, மார்க் கொடுக்கறத பத்தி நம்ம பேசல. அப்ப சிலபஸ் என்று சொன்னால் அதுதான் எனக்கு உள்ளது. அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறது எனக்கு உரியது அல்ல. அதை நான் என்ன செய்ய முடியாது? தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய சிலபஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆமென். இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிங்க. தொடர்ந்து நம்ம இதுக்கு தான் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். இது என்ன காரணம்னு சொன்னா, இது காரணம் என்னன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல் சீசர்கள், நான் சொல்றது காதுல வைக்கங்க, முதலாக ஆரம்பிக்கப்பட்டதான சீசர்கள் 120 பேர் இருந்தாங்க. பரிசுத்த ஆவி அவங்க மேல வந்தது. அதுக்கப்புறம் பேதுரு பேசினாரு. ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஆரம்ப கட்ட அந்த சீசர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவளுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் பிரச்சனை வரலாம், எவ்வளவோ மோதிச்சு இல்லைங்களா? பார்க்கிறோம்ல, பின்னாடி பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டார்கள், அதனால வாளினாலே அறுப்புண்டார்கள், அப்படியெல்லாம் நிறைய காரியம் நடந்தது. பேதுரு எப்படி கொண்டான், 12 அப்போஸ்தலர்களை எப்படி மரணங்கள் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் மட்டும்தான் இயற்கையாய் மரணம் அடைஞ்சான். யார் தெரியுங்களா? யோவான் மட்டும்தான் இயற்கையாய் மரணம் அடைஞ்சான். பாக்கி எல்லாருமே பாடுகள் மத்தியில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை மோதியது. ஆனால் ஆத்துமா ஒன்னும் என்ன செய்ய முடியல, நஷ்டப்படுத்த முடியவில்லை. சரீரத்தை சேதப்படுத்த முடிந்தது,
சரீரத்தில் இருக்கிற காரியத்திலிருந்து எடுக்க முடிந்தது. ஆனால் அவருடைய ஆத்துமாவை ஒரு நாளும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியவில்லை. காரணம், அந்த ஆதி அப்போஸ்தலத்துல சம்பவத்திலே இருந்த விசுவாசிகளுடைய அஸ்திபாரங்கள் கன்மலையாகிய இயேசுவின் மேலே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த கன்மலையில இருக்கிற அந்த காரியத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா, அந்த இயேசுவில இருந்த ஜீன் டிஎன்ஏ வாங்க தெரியுங்களா? அப்பா கிட்ட இருந்த டிஎன்ஏ பிள்ளைக்கு வரும், பிள்ளைகிட்ட இருக்கிற டிஎன்ஏ ஆமா அடுத்து பேர பிள்ளைகளுக்கு வரும். சில பேரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே ஃப்ளைட்ல அடிபட்டு செத்துட்டாரு, யாருன்னு மூஞ்சியும் தெரியல ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னா, இது யாருன்னு தெரியும்னா அங்க இருக்கிற உறவினருடைய டிஎன்ஏ பார்த்து இது உங்களோட ஒத்து போகுதான்னு பார்த்து என்ன செய்யறாங்க, தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப நமக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கணுமா வேணாமா? ஆமே. அந்த டிஎன்ஏ எப்படிப்பட்ட, அந்த ஜீன் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம உலக பிரகாரமாக மற்றவர் நம்மளுடைய தாய் தகப்பன் இருக்க ஜீன் வேற, டிஎன்ஏ வேற. ஜீனும் டிஎன்ஏ ஒண்ணுதான், அப்படிதானமா? ஆமா, இது ரெண்டும் நமக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய டிஎன்ஏ எது என்று சொன்னால் அது இயேசு மாத்திரமே. இதுதான் சிலபஸ். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு அதை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியலங்க? சிலபஸ்ல இல்ல, எதுல இருக்கிறாங்க? அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த நிலை நம்மள்ட்ட இல்லைங்கிற. ஆதி அப்போஸ்தலர் இருந்த அந்த டிஎன்ஏ உடைய அமைப்பு இந்த நாளில நம்மள்ட்ட என்ன செய்யலங்க, இல்ல. இதை தான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 42 47 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லா இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். இப்ப பாருங்க, அந்த ஆதி அப்போஸ்தலர் அந்த உபதேசத்துல அந்த 2ஆம் அதிகாரத்துல தான் 7 வகையான உபதேசங்கள் சொல்லப்படுது. ஒரு சபையினுடைய 7 வகையான உபதேசங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது. ஆமே, அந்த கிளாஸுக்கெல்லாம் நான் போகல. இப்ப நமக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நமக்கு தேவையான ஒரு பகுதியை மட்டும் தான் இப்ப நம்ம எடுத்து என்ன செய்யறாங்க, தெரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த இருந்ததான அந்த டிஎன்ஏ, கிறிஸ்துவனுடைய டிஎன்ஏ இருந்ததான கேட்கறாங்கல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்னு சொல்றாங்க, இருதயத்துல குத்தப்படுறாங்க, என்ன செய்யறாங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த ஜனங்கள் இப்ப எப்படி இருந்தாங்கன்னு தான் இந்த வேதத்துல நம்ம வாசிச்சோம். ஆமே. இப்ப இந்த அனுபவம் சிலபஸ், இது வேதத்துல இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது இந்த சிலபஸா அவுட் ஆஃப் சிலபஸா? ஆமே. அப்ப அந்த சிலபஸ்ல இருந்ததுனால என்ன போட்டிருக்குங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் தொகை பெருகிற்று, இப்படியெல்லாம் போட்டோம்லங்க. இப்போ நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கிறதுனால என்ன நடக்கலங்க, அனுதினமும் ரட்சிக்கப்படவும் இல்ல, சபையில சேர்க்கப்பட. அப்ப என்ன நடந்தது? நாம அந்த இடத்துல இல்ல, அந்த சிலபஸ்ல இல்ல, வேற ஒரு சிலபஸ்ல இருக்கிறோம். இதனாலே ஜனங்கள் என்ன செய்யறாங்க, புரியுதா? இது பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய இயர், அதாவது தொடர்ந்து வந்ததான கால இடைவெளிகள் இல்லைங்களா, நாம சூழ்ந்து இருக்கிற சில காரியங்கள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுச்சுங்க, அப்படியே டைலூட் ஆக்கி இந்த சிலபஸ்ல இருந்து மாத்தி வெளியில கொண்டு போயிடுச்சு. இப்ப இது என்னன்னு மறந்துட்டோம்.
இப்ப என்ன பண்றாங்க, எக்ஸாம் எழுதும் போது வேற எதையோ எழுதிட்டு இருக்கிறோம். எது மார்க் வரப்போதோ அந்த மார்க் வரதை எழுதல, வேற எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமே, இது புரிஞ்சிருந்தா நல்லது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த ஆதி நாட்கள்ல இருந்த அந்த ஆதி விசுவாசிகளிடத்தில் இருந்த தன்மைகளை தான் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணியிருந்தாங்க, உபதேசத்திலும் என்ன சொல்றாங்க, உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். ஆமென். அப்ப அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒரு உறுதித்தன்மை இருந்தது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதுங்களா? டெய்லி சபைக்கு யாருங்க வர்றது? முடியாதுங்க அதெல்லாம். இன்னைக்கு அதுதான் அவுட் ஆஃப் சிலபஸ். அன்னைக்கு இருந்தவங்க போனாங்க, அப்போஸ்தலரோட உபதேசத்தை கேட்டாங்க. நீ என்கிட்ட இதுவரையிலும் யாரும் என்கிட்ட சந்தேகம் கேட்டு நான் அறியேன். ஏங்க நிறைய உபதேசம் வேற எங்கேயும் வருதோ தெரியல, அவுட் ஆஃப் சிலபஸ்ல வருதோ என்ன தெரியல. என்கிட்ட கேள்வி கேட்ட 2 நம்பர்களை தெரியும். முன்னாடி கிளாஸ் எடுத்தது விட்டுருங்க. கேள்வி கேட்டால் 2 வேணா திருப்பதியா ஒரு வாட்டி கேள்வி கேட்பாரு. அதில் என்ன நேகா கேட்கும். திடீர்னு ஃபோன் பண்ணி தாத்தா இது என்ன தாத்தா அதுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுரும். பதில் சொல்லிதான் அவன். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 2 பேர் தான் கேள்வி கேட்கிறாங்க. அந்த உபதேசத்தை ஏன் நாம் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை? நான் எதுல படிக்கிறேனோ எதுல இருக்க போறேனோ அதை நான் சரியா புரிஞ்சுக்காம அந்த சிலபஸ் தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. இல்லைங்க, இது வாழ்க்கையினுடைய காரியம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் நான் நரகத்திற்கு போகாத ஒரு நிலை இருக்கிறது. இதை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையையே நான் உருவாக்கி கொள்ளவில்லை. ஏங்க இந்த வேதத்தில் இப்படி எல்லாம் போட்டிருக்கிறது ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது ஒருத்தரும் கேள்வி கேட்கலங்கிற. அப்படின்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? வாசிக்கலையா? ஏதாவது புரியுதுங்களா? யாருக்காவது புரியாம இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ரொம்ப புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணுங்க, பைபிளே வாசிக்காம இருக்கணும். ஆமே. ஆமா, சில வீட்டில் ரொம்ப பத்திரமா வைக்கிறதா எதில் வைக்கலாம்? பைபிள் வைக்கலாம். ஏங்க அது ஏன் யாரும் தொட மாட்டாங்க? அப்படிதானங்க, பைபிள் வச்சா யாரும் தொட மாட்டாங்க, பத்திரமா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. அனிதினம் அப்ப என்ன பண்ணாங்க, உபதேசத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்போ ஒரு உறுதித்தன்மை இருந்தது. இன்னொரு காரியம் பாருங்க, அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் பொதுவா அனுபவிச்சாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுக்காண்டி யாரும் உங்க வீட்டெல்லாம் வித்துட்டு கொண்டு வந்து இங்க வைங்கன்னு சொல்ல, அந்த அனுபவம் வேறு, இப்ப இருக்கிற அனுபவம் வேறு. அதை கேட்கல. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒரு மனம் ஆவி இருந்தது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். எல்லோரையும் சமமா பார்க்கிற இயல்பு அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க. அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அதெல்லாம் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம். இதுக்குள்ள எல்லாரும் யாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இயேசுநாதர் பார்ப்பாரு. ஆமே. சரி, தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கலாம். அப்போ ஒரு சமமான நிலை. 2வது, எல்லாருக்கும் ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் தான், ஒரு மனம் தான் இருந்துச்சு. ஆமே. அதுலதான் இந்த வேதம் சொல்ற, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து. அப்ப எல்லாருக்கும் ஒரே மனம் என்ன இருக்கணும், கத்துக்கணும், எல்லாரும் படிக்கணும், அப்போஸ்தலர்கிட்ட கேட்கணும், இது என்ன சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னங்க, ஒரே எண்ணங்கள், ஒரு மனதின் ஆவி இருந்தது. 2வது, அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, கபடற்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆமாங்க, கபடம் இல்லாத இருதயம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குங்க, கபடு இருக்குதா இல்லையா? அது நீங்க தான் யோசிச்சுக்கணும். நான் சொல்ல விரும்பல. காரணம் என்ன, கபடு என்று சொன்னா வஞ்சிக்கிற தன்மை. அது அவங்களுக்கு இருக்கு, எனக்கு ஏன் இல்லை, அவங்க ஒரு மாதிரி, இப்படி எல்லாம் அந்த கபடான ஒரு காரியம் அந்த இருதயம் அவங்கள்ட்ட இல்லை. 2வது, மக்களினுடைய நேசம். இவங்களுடைய அந்த வசனத்தை நீங்க வாசிச்சா தெரியும். தேவனை துதித்து ஜனங்களோடத்திலும் தயவு பெற்றிருந்தால். அப்படின்னு என்னங்க அர்த்தம், எல்லா ஜனங்களோட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்லா பழகி இருந்தாங்க. ஆமே. நம்ம என்ன பண்றாங்க, நம்ம இடம் பொருள் ஏவல், யாரு அவர், என்ன எப்படிப்பட்டவரு, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, இவர்கிட்ட மட்டும்தான் நம்ம பழகணும், மற்ற மட்டும்லாம் என்னங்க அப்படிதானே. இதெல்லாம் சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸா? இப்ப இருக்கிற அவுட் ஆஃப் சிலபஸ் பார்த்துக்கும். இப்போ நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறதுக்குள்ள நான் என்ன சொல்றேன்னா, இந்த வளர்ச்சிக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம் எது என்று சொன்னால், இன்னைக்கு அந்த இயேசுவினுடைய டிஎன்ஏ நமக்கு தேவையா இருக்கிறது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு இயேசுநாதருடைய டிஎன்ஏ இருக்குதா, இல்ல வேற அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிற பிசாசினுடைய டிஎன்ஏ என்கிட்ட இருக்குதாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்குற நிலையில இருக்கோம்.
இன்று சபையில ஒரு சிறு பிள்ளை வரை என்ன செய்யணுங்க, எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏ இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு போதகர் நினைச்சாருன்னா, இப்போ ஒரு போதகர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரியம் எது வரையிலும் போடுங்க, சின்ன பிள்ளை வரலாம் அதே எண்ணம் தான் இருக்கணும். இடையில பிரேக் டவுன் என்ன செய்யக்கூடாதுங்க, அது ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த பிரேக் டவுன் ஆகாம இருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ண, 21 நாள் உபவாசம் கொடுங்கன்னு சொன்னா சிறு பிள்ளைகள் வரல என்ன பண்ணிருக்கணுங்க, அது போயிருக்கணும். நம்ம சொல்றோம் ஒரு வளர்ச்சி வேணும், எல்லாரும் உண்மையா இருக்கணும்னா அது சிறு பிள்ளைகள் வரலும், ஏன்னா அதான் டிஎன்ஏ. அப்ப யார் மூலமாக ஆண்டவர் சபையில வெளிப்படுத்துறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் மூலமா என்ன செய்யறாருங்க, அவர் வெளிப்படுத்துறார். அப்ப ஊழியக்காரன் தேவனிடத்திலிருந்து பெற்று ஒரு தட்டை சொல்லும் பொழுது பெரியவங்களுக்கு மட்டுமா, சின்ன பிள்ளைகள் வரலும் போகணுமா, கடைசி வரலும் போகணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் தேவன் அந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறார். அதுதான் நான் ஜீசஸ், இயேசுவினுடைய டிஎன்ஏ, இயேசுடைய ஜீன் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்குது. என் தகப்பன் நான் ஆண்டவர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னா அந்த ஜீன் என்கிட்ட இருக்கணும். அப்படின்னா அவருடைய சுபாவங்கள் எனக்கு வர ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இது இல்லாததுனால தான் இன்னைக்கு சபைகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. சரி, இப்ப பார்க்கிறோம் முதல் காரியங்கள் உறுதித்தன்மையை பார்க்கும் பொழுது ஸ்டெபிலிட்டி, எவ்வளவு தூரம் அவங்க அதுல நிலைத்து நிற்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும், அப்ப என்ன பண்ண, அப்போஸ்தலிக் டீச்சிங், அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப், அப்போஸ்தலிக் பிரேயர். அப்ப என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிற ஊழியக்காரரோடு சேர்க்கிற ஒரு நல்ல ஃபெலோஷிப். நான் எனக்கு கால் முடியலங்கிறதுக்காக நீங்க உட்கார்ந்துருவேன், அது மாச கணக்காச்சு சில பேர்கிட்ட பேசியே பார்த்து கூட என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை என்ன செய்யலாங்க, கேட்கலையே. ஏன் கேட்கல, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்ப இதுல என்ன இல்லை, நம்மள்ட்ட அந்த அந்யோன்யம் இல்ல. உபதேசத்துல நான் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல எனக்கு வேணும்னா, இந்த இடத்துல எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பாஸ்டர் இது என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இதுதான் என்ன சொல்றாங்க, ஐக்கியம். ஊழியக்காரோட ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா வேற எதுக்கும் ஐக்கியம் இல்லை. எதுக்குங்க ஐக்கியம் இருக்கணும், என்னுடைய டவுட் எல்லாம் ஒரு கிளியர் பண்ணணும், தூங்க விடக்கூடாது. ராத்திரில 12 மணிக்கு எழுப்பி என்ன கேட்கணும், நான் இப்பதான் தூக்கம் இல்லாம பைபிளை பரட்டிட்டு இருந்து இந்த சந்தேகம் வந்துருச்சு பாஸ்டர், எழுந்திட்டு சொல்லுங்கன்னு சொல்லணும். ஆமே, என்னங்க நாங்கெல்லாம் 12 மணிக்கு எதுக்குடா ராத்திரில சுடுகாடுக்கு போகணுங்கிறீங்களா, சொல்றது புரியுங்களா? ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், நீங்க எத்தனை மணி வேணாலும் என்னை வந்து பேசலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் டவுட் கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்கள்ட்ட இருந்து என்ன வர மாட்டேங்குதுங்க, வர மாட்டேங்குது, உடல்நிலை சரியில்லை பாஸ்டர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சந்தேகம் வர மாட்டேங்குது, இந்த ஜெபம் தான் வந்துருது. புரியுதுங்களா? ஜெபம் வரக்கூடாதுன்னு சொல்ல, வரட்டும். ஆனால் அதே சமயம் வேதத்திலிருந்து அந்த காரியங்கள், அந்த உபதேச காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அது பிரசங்கத்துல கொடுக்க முடியாது. ஆமே, பிரசங்கம் வேறு, உபதேசம் டீச்சிங் அது வேறு. அப்போஸ்தலர் டீச்சிங் என்பது உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசுறது டீச்சிங். அது யாருமே என்ன பண்ண, நானும் கிளாஸ் எடுத்து பார்த்தேன், அது பாதியில நின்று போச்சு. ஏன்னு கேட்டா, பாஸ்டர் இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு அதை சேர்த்து எடுக்கிறீங்களா, என்னால முடியாது. ஒரு முறை கொடுக்கும்போது அந்த ஆவி அடுத்த முறை அதே ஆவி என்ன செய்யாதுங்க, வர மாட்டேங்குது. அதனால என்ன பண்ண, ஒரு கிளாஸ் எடுத்தா கரெக்டா எல்லாரும் வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆனா அது வரல, அதனால நின்று போச்சு. சரி, டீச்சிங் போயிருச்சு. ரெண்டாவது ஃபெலோஷிப், ஐக்கியம் இல்லை. என்னோட கூட ஒரு வாரத்துக்கு மேல அந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்தா பார்க்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, சில காரணம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா பஸ் போயிருந்து சொல்லி ஓடிடுறாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா சில காரியங்களை என்ன ஃபோன் பண்ணி பேசுற காரியங்கள் இருக்கு, அது வேற காரியங்கள். ஆனா போகக்கூடியதுல கொஞ்சம் நேரம் நின்று அவரை பார்த்துட்டு நல்லா இருக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு அந்த ஃபெலோஷிப்பு, ஒரு ஐக்கியம் என்ன செய்யலங்க இருக்காங்க. ஆமே, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருடைய பேரும் எல்லாருக்கும் தெரியுமா, புரியுது என்ன சொல்றது, எல்லாருடைய பேரும் எல்லாருக்கும் தெரியுங்களாங்க. அப்ப என்ன ஒரு சபை, அப்ப எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப கடைசியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான்னா அவர் பேர் முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியணுமே. இல்லைங்க இவங்க தான் எனக்கு ரைட் பர்சன், இவங்களோட மட்டும் தான் பேசணும் அப்படின்னா என்ன இல்லைங்க, ஏசுநாதர் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஏசுநாதர் எல்லார்ட்டையும் பேசினார். சம்மாரி ஸ்திரீ எல்லாரும் விலக்கி வச்சாங்க, அவர் போய் பேசினாரா இல்லையாங்க? அந்த ஜீனி என்னட்ட இருந்துச்சுன்னா, இங்க உள்ள ஆளு பின்னாடி உள்ள ஆள்கிட்ட போய் பாஸ்டர் உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல சிஸ்டர், எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லார்ட்டையும் கேட்கிற ஒரு அனுபவம் என்கிட்ட இல்ல. என் சபையில இருக்க யாரையுமே எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு 4-5 பேரை தெரியும், போதுமானது நினைச்சீங்கன்னா ஏசுநாதர் உங்கள்கிட்ட இல்ல. சரியா தவறா? என்னங்க எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்க? தெரிஞ்சுக்கணும்னு ஏன் விரும்ப மாட்டேங்கிறோம்? இதுதான் அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஜீனி இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க? அந்த ஐக்கியம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஃபெலோஷிப், பிரேயர், 21 நாள் பிரேயர் சொன்னா ஒரு நாள் வர்றோம், ஒரு நாள் வரல, அடுத்த நாள் வரோம், ஏதோ என்னைக்காவது வரனாலும் கூட பிரேயருக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? மறமுடியாத சூழ்நிலைகள். வசதி நேரம் இருந்தா கூட நமக்கு என்ன பண்ணுதுங்க? நம்ம நேரத்தை நம்மளால ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதைத்தான் இந்த அப்போஸ்தலருக்கு முதல்ல பார்க்கும் பொழுது உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதிலும் உறுதியாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனை உறுதியான பற்றல். கண்மலையின் மேல நம்முடைய சிமெண்ட் போட்டு ஒட்டி இருக்கணும் வீடு. அது ஒட்டல்னா என்ன பண்ணுங்க? காத்து அடிச்சா விழுந்துரும். அப்ப ஒட்டல்னா என்ன இருக்கு? அந்த உறுதித்தன்மை வேணும், அந்த ஸ்டெபிலிட்டி வேணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கணுங்க? ஆண்டவருடைய அந்த டிஎன்ஏ தேவை, இயேசுவுடைய டிஎன்ஏ தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நான் தேவனை போல நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஐக்கியங்கள் சரியாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 21வது வசனம், 18ல இருந்து கூட வாசிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் அப்ப கேட்கிறாரு, எங்கேயா உங்களை வரணும், நான் பிரிய போடுறேன், ஆனா நான் சீக்கிரமா வருவேன். பேச்சை அல்ல, அப்ப தேவராஜ்யம் எதுல இருக்குங்க? வேலத்துல இருக்கு, பேச்சில இல்ல. நான் போட்டு ஆமா 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 ஆமான்னு சொல்லி பயங்கரமா ஸ்பிரிச்சுவலா பேசுறமான்னு சொல்லி பேச்சில கிடையாது, அது பலத்துல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பிரமிப்போடு இல்ல, பெரம்போடு அடிக்கிறதுக்கு. அது மாத்திட்டே பாரு. அது என்ன வேணும்? பெரம்போடு. என்னம்மா வாசிங்க, பெரம்போடு வாசிங்க. அப்படின்னு என்ன கேட்கிறாரு பவுல் அப்போஸ்தலன் கூட? பெரம்போட வரணுமா, அன்போடு வர குச்சி தூக்கிட்டு போவார் அவரு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? அப்படின்னு என்ன சொல்றாங்க? இந்த பெரம்போடுங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுங்க எனக்கு? கண்டித்தல் இல்ல, பனிஷ்மெண்ட் கிடையாது, கண்டிப்பு இல்ல, கடிந்து கொள்ளுதல். ஒரு தவறை நான் செஞ்சிட்டேங்கிறதுக்கு இது தப்புன்னு சொல்லக்கூடிய பெரம்போடு நான் வரவா, இல்ல அன்போடு கூட வரவா? அப்ப எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? தப்பு இருக்குது. அதான் சொல்றேன், நான் உன்கிட்ட வரும்பொழுது கடினமா உன்கிட்ட பேசுறதுக்கு வரவா, அன்போடு பேச வரவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விட்டுறியா இல்ல அப்படியே இருப்பியா? ஆமென். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டுற மாதிரி இருப்போமா, இல்ல கஷ்டப்படுறவங்க மாதிரி இருப்போமா? ஒருத்தரும் பேசல. சரி வாசிப்போம். 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே. ஆமென் ஆமென் ஆமென். இப்ப திரும்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? கிறிஸ்துவின் உபதேசத்திலே, கிறிஸ்துவனுடைய அந்த டிஎன்ஏல நிலைத்திருக்கிறவன் தான். என்ன 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 உங்கள்கிட்ட தான் பைபிள் இருக்குது. அப்ப என்ன செய்யுங்க? அந்த உபதேசத்துல நிலைத்து இருக்கிறவன் தான் பிதாவின் குமாரன் உடையவன். அப்ப எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா நான் இயேசு கிறிஸ்து அல்லாதவன், பிதாவையும் அல்லாதவன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க? நான் அவுட் ஆஃப் சிலபஸ் ரொம்ப ஈஸியா காரியம் இல்லைங்க. முற்றிலுமாக சடங்காச்சாரங்களுக்குள்ளே போயிட்டோம், உலகத்துக்குள்ள போயிட்டோம், பாரம்பரியங்களுக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு இயேசுவை முன்னறிக்காமல் பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுதான் மாற்று கருத்துக்கள்.
இந்த காரியத்துல போனதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, நான் செய்யற காரியத்தை அவனும் செய்யறான், இதுல என்னையா உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? சாமி தானே வித்தியாசம். எனக்குள்ளே ஒரு அனுபவங்கள் சரியா இருக்குமா என்னை தேடி வருகிறான். நான் தான் எல்லாரோடைய ஒன்னு ஐக்கியமாயிட்டேனே. அப்போ ஆண்டவருடைய அந்த அந்த ஜீன், அந்த டிஎன்ஏ, திரும்ப திரும்ப அந்த டிஎன்ஏன்னு சொன்னா, அவருடைய அந்த அனுபவம், அவருடைய உணர்வு எனக்குள்ளே இருக்கணும். அது இருந்தாதான் நான் இயேசுவை உடையவன். அது இல்லைன்னு சொன்னா நான் இயேசுவையும் தெரியாது, பிதாவையும் தெரியாது. ஆமென். அப்ப என்னுடைய வாழ்க்கை எதுவாக மாற வேண்டும்? அப்ப பலதான் வர போறீங்க. ஆமென். பரலோக ராஜ்யம் நிறைய வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் போறோம்? புரியுதா புரியலையாங்க உங்களுக்கு? நான் சொன்னது புரியுதா இல்லையாங்க? இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனை உடையவர்கள் அல்ல. அப்ப தேவனை உடையவர்கள் அல்லாமல் போனா பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. அப்ப நான் பரலோகத்துக்கு போகணுமா வேணாமாங்க? அப்ப போகணும்னு சொன்னா எனக்குள்ள என்ன வரணுங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள வரணும். ஆமாங்க, வந்துட்டாருங்க, ஏற்கனவே உள்ள இருக்கிறாருங்க. அது இல்ல, படம் வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கிறிஸ்து எனக்குள்ள வந்தா அந்த அனுபவம் எனக்குள்ள வரணும். அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே செயல்படணும். எல்லாரையும் நேசிச்சாரு, நானும் நேசிப்பேன். ஆளு பார்த்து நேசிச்சான்னு சொன்னா முத்தமா நேசினாது நம்மகிட்ட இல்லைங்க. ஆமே, நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? அப்ப மாத்தணும், அந்த இடத்துக்கு வருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சம் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே, என்னன்னு கேட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மாறிக்க போறோம், அவ்வளவுதான். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனா இருந்தால் இப்ப நான் என்ன பண்ணணும் கூடாதுங்க? யார சொல்லிருக்கீங்க? யார சொல்லிருக்கு? அதுலயும் டவுட் இருக்கா? இப்ப எல்லாம் பைபிள்ல படிச்சீங்களே, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பாதி பேருக்கு தான் படிக்க தெரியும் நினைக்கிறேன். இது யாரை குறித்து போட்டு இருக்கிறது? என்னம்மா ஒருத்தர் வாயை திறக்கல? என்ன நீங்க பைபிள்ல வச்சிருக்கிறது உண்மை? கலாத்தியருக்கு யார சொல்றாரு? நான் இன்னும் அப்படின்னா யார சொல்றாரு? அவரு அவரை தான் சொல்றாரு. நான் இன்னும். வாசிங்க வாசிங்க, பைபிள் கையில தான் வச்சிருக்கேன், வாசிங்க. நீங்க இத படிக்கலன்னு சொன்னா நீங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. படிங்க. இல்ல இல்ல, நான் அதை மட்டும் வாசிங்க. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. நான் ஒருத்தரை மட்டும் நான் பிரியப்படுத்தி நடத்தேன்னா நான் ஊழியக்காரன் கிடையாது. ஆமென். அப்படிதானே போட்டிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுங்க? எல்லாரையும் ஒரு மாதிரி நேசிக்கணும் இல்லைங்க. அவரு சர்ச்சுக்கு தசமா போங்க கரெக்டா கொடுப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவங்க 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு ஒரு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கொடுக்கிறதும் கொடுக்காததும் நீங்களும் ஆண்டவருக்குரிய காரியங்கள். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், அது உங்க பிரச்சனை. அது ஊழியக்காரன் பிரச்சனை அது கிடையாது. ஆனா ஊழியக்காரன் பிரச்சனைன்னா நாங்க எல்லாரையும் பொதுவாக தான் பார்க்கணும். இவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி, யாரெல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்க முடியும். யாரும் சின்னவங்க பெரியவங்கன்னு என்ன செய்ய முடியாதுங்க. ஆமா, பார்க்கவே முடியாது. அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு. ஆமே, இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்க, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு பாரபட்சம் கிடையாது. நான் இதுவரையிலும் யாருக்கும் பேசாம இருந்ததும் கிடையாது. எல்லாரோடையும் பேசுவேன். சில பேர் பேசாம இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? மற்றவர்களோடு, உறவினரோடு, நண்பர்களோடு. செத்து போட்டாலும் அவனால கூட பேச மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் நம்ம பரலோகம் போறதுக்கு கொக்கி போட்டு இருக்கிற கதை. இந்த நண்டு குண்டாங்குள்ள வச்சுட்டான்னு சொன்னா மேலேயே ஏற முடியாது. ஒரு 10 நண்டை உள்ள போட்டா என்ன பண்ணுங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? அது செத்த ஈக்கள் நம்மளை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னங்க கதை? அவன் ரொம்ப பகையாளிங்க, அதனால நான் சண்டை போட்டாங்க, அவனோடலாம் பேசவே எல்லாம் முடியாதுங்க, போனா அவன் ஏதாவது திட்டிட்டு இருப்பான், அவனோடலாம் பேசலாமாங்க? இப்படி நான் நினைச்சேன்னு சொன்னா என்னால பரலோகம் போக முடியாதுங்க. ஏன்? எனக்குள்ளே இயேசுனுடைய அனுபவம் இல்லை. அங்க அதெல்லாம் இருந்தாதான், ஜீவ புஸ்தகத்துல இருந்தாதான் உள்ளே அனுப்புவாங்க. உனக்கு டிஎன்ஏ மாறி போச்சியா, லேப் மாதிரி எங்க வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் ஜீவ புஸ்தகத்தை. அங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிஎன்ஏ இங்க இல்ல, தள்ளி விட்டுருவாங்க. ஆமே, இதுதான் நடந்தது ஆரம்ப நிலையில. சரி, வாசிக்கிறோம்.
ரெண்டாவது காரியங்கள், முதல்ல அந்த உபதேசத்துல சரியா நின்னுனாங்க. ஊழியக்காரன் உபதேசம் சரியா இருந்தாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க. இது எனக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாரையும் சமமா பார்த்தாங்க. வேத வசனத்துல உறுதியா இருந்தாங்க, உபதேசத்துல உறுதியா இருந்தாங்க, ஃபெலோஷிப்ல உறுதியா இருந்தாங்க, கேள்வி கேட்கறதுல உறுதியா இருந்தாங்க, எல்லாத்துலயும் உறுதியா இருந்தாங்க. ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், அங்க எல்லாரையும் சமமா இருக்கணும், பார்சியாலிட்டி கிடையாது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 அன்பு நீண்டிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல், அன்பு திட்டான்னு சொல்லி கோபப்படாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனால் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையினால் ஒளிந்து போகும், அறிவென்றால் ஒளிந்து, அன்பு மட்டும்தான் என்ன செய்யுங்க, அலையாது. அப்ப எல்லாரையும் சமம் பார்க்கணும், நமக்கு என்ன தேவைங்க? அப்போ அந்த ஆதிய கிறிஸ்தவ இடத்துல எது இருந்துச்சுங்க? அன்பு இருந்துச்சு. அதனாலே நீ அவன் சாப்பிடல போல இருக்குப்பா, என்னது வித்தாவது அவனுக்கு என்ன செய்யறேன்? அப்படித்தானே அந்த ஒரு மனம் எல்லாருக்குமே என்ன, எல்லாரையும் பொதுவாக அனுப்பிச்சாங்கன்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட சாப்பாடு இருக்குப்பா, நிந்த நீ உந்த நீ வா, உனக்கு சாப்பிடலையா, அங்கே வந்து சாப்பிட்டுக்க, இப்படி பொதுவாக அனுபவிக்கிற ஒரு அன்பு இருந்தது. இப்ப நம்மள்ட்ட இந்த அன்பு இருக்குதா? என்ன இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொன்னா நம்ம வேற இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க அதுக்குள்ள வந்துருங்கிற. நம்ம சிலபஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இதை தாண்டி இல்லைங்க நான் உலகத்தோட ஒத்து போறேன்னு சொன்னா இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிக்கலாம் பிலிப்பியர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 3-5. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள். நான் பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறத பெருமையா நான் என்ன செய்யக்கூடாதுங்க. என்கிட்ட வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு, நான் வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஆள் இல்லை, அப்படிலாம் பெருமையெல்லாம் பார்க்காம என்ன பண்ணுங்க, இல்லைங்க ஆண்டவர் அவரையே நேசிச்சிருக்கிறார் என்ன விட. ஆமா, அவரையும் நேசிச்சிருக்கிறார்ல, அப்படித்தானங்க. என்னை ரட்சித்த தேவன் சபையில இருக்க ஒரு ஏழையும் என்ன பண்ணிருக்காருங்க. அப்ப 2 பேரும் ஒண்ணு தானே. இப்ப இதுல என்ன பெருமை வந்துச்சு? இது எப்படி நமக்குள்ள வந்தது? இது எப்படி இவரை மட்டும் தான் நான் பேசுவேன், இவரோட நான் பேச மாட்டேன், இவங்களோட பழக மாட்டேன்னு எப்படி நமக்குள்ள வந்தது? அப்ப என்னை நேசித்த தேவன், என்னை ரட்சித்த தேவன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்னோட உடன்படிக்கை தேவன் அவர்களையும் படுத்தியிருக்கார். அப்ப எப்படி நான் வித்தியாசம் பாராட்ட முடியும்? அப்ப வித்தியாசம் பாராட்டினா என்கிட்ட ஆண்டவருடைய டிஎன்ஏ இல்ல. திரும்ப திரும்ப அன்புல. இதையே நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா அது உங்க மனதுல பதியணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். சரி வாசிங்க. அவனவன் தனக்கான அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப என்ன பண்ணுங்க, எனக்காக மட்டும் நான் வாழாம, ஆமா பிறருக்காக என்ன செய்யுங்க. ரோட்ல இருக்க கல் இருந்தா எனக்கு மட்டும் இடராது, எல்லாருக்குமே என்ன செய்யுங்க, தூக்கி கல் வெளியில போடுறது. அதுதான் சொல்றாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்கும், அதனால சொல்றாங்க எனக்கு அடிச்சா எப்படி வலிக்கும் அடுத்தவனுக்கு எப்படி இருக்குங்க, அப்ப மட்டும் நம்ம எப்படி அடிக்கலாம்? எனக்கு ஒருத்தன் கோபமா பேசுறேன், எனக்கு வலிக்குது இல்லைங்க, அப்ப எப்படி நான் கோபமா பேசலாம்? என்ன ஒருத்தன் திட்டினா எனக்கு வேதனையா இருக்கு இல்லைங்க, நான் எப்படிங்க திட்டலாம்? என்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் எப்படிங்க சண்டை போடலாம்? ஆமென், புரியுதுங்களா? அப்ப எனக்கு ஒரு வேதனைன்னா அவனுக்கு சமமா தான் இருக்கணும். நான் ஒரு காரியம் செஞ்சேன்னு சொன்னா அது மற்றவர்களை எப்படி பாதிக்கிறதோ அதே போல அது என்னையும் பாதிக்கும் என்கிற உள்ள உணர்வு வரணுங்கிறது தான். அது என்ன செய்யறாங்க, எல்லாரையும் ஒண்ணு போல பாக்குற காரியம். ஆமென், இது அவர்களுக்கு இருந்தது. இப்ப நான் சொல்ற காரியங்கள் பூரா அந்த ஆதி விசுவாசிகளுக்கு இருந்துச்சுங்க, அதனாலதான் மாற்றம் வந்தது. சரி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 25:35 பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை தேற்றிக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன்
என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். யாருங்க யாருங்க? கவனிச்சுங்க. நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே எப்ப உங்களை பசியுள்ளவரா பார்த்தோம்? இப்ப பாருங்க, இந்த நீதிமான்கிறவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குமா இருக்குது? பசியா இருக்கு, நான் சாப்பாடு வேணுமையா, சரி சாப்பிடியா. இந்த அனுபவம் எனக்குள்ள என்ன செய்யணுங்க? ஆமே. எந்த நாட்டில ஒரு பிரச்சனை, இன்னைக்கு விவசாயிகளுடைய வயல்கள்லாம் தண்ணி நிரம்பி இருக்கு. அது நமக்கு பாதிக்கணுமா வேணாமாங்க? ஜோம் பண்ணிருக்குமா? ஒருத்தர் தான் ஜோம் பண்ணிருக்கிறார், 2 பேர் ஜோம் பண்ணிருக்காங்க. அந்த அரிசி வந்தாதான் இங்க விலைவாசி கரெக்டா இருக்கும், இல்லைன்னா விலை ஏறி போகும். பாதிக்குமா பாதிக்காதா? அப்ப பாதிக்கல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? பண்ணிருக்கணுமா? அப்ப அங்க பாதிப்பு வந்தா நம்மளை பாதிக்குங்கிற உணர்வு ஏன் வர மாட்டேங்குது? நான் சொல்றது புரியுதுலாங்க? எங்கேயோ இருக்க ராணுவ வீரர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நமக்கு ஜெபிக்கலைன்னா நமக்கு பாதுகாப்பு இழந்து போயிட்டு இருக்கிறோமே, அது நமக்குள்ள பாதிப்பு. எங்கேயோ ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு, பெரிய ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய பொருள் நமக்கு வராம விலைவாசி ஏறிடுமே, ஏன் அதற்காக ஜெபம் பண்ணல? ஆமென். இதை தான் அவங்க செஞ்சாங்க. எல்லாத்தையும் பொதுவாக வச்சு பார்த்தாங்க. எல்லாத்துக்குள்ளும் ஒரு மணி நேரம் இல்லையா, இங்கே பாதிச்சிருக்கு, பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த விவசாயி, எவ்வளோ கஷ்டப்படுவான். தாலியை விற்று அதை விற்று இதை விற்று அவன் கட்டினானே, வீணா போயிருச்சு. நமக்கு இன்னைக்கு நல்லா வந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு வரலையே, பாவையா கஷ்டப்பட போகிறாங்கய்யா. நெல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு விலைவாசி ஏறி போயிடுவேன். அந்த எண்ணம் நமக்குள்ளே வரல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த எண்ணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்போ பசியாக இருந்தீங்க ஆண்டவரே? யாரை பார்த்துக்கிற? நீதிமான் சொல்கிறான், இல்லை ஏழைக்கு செஞ்சு நான் அது எனக்கே செஞ்ச மாதிரி. யாருக்கோ ஒருத்தருக்கு செஞ்சது ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி சொல்கிறார். ஆனால் அப்படி செய்யலைன்னு சொன்னால், நீ எல்லாம் எனக்கு சரியா வரல, உன்னை நான் அறியேன், நீ என்ன பண்ணினே, உன்னை நரகத்தில் போடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க? அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், வேற இடத்துல மாற்றி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு காரியங்கள், முதலாவது காரியங்களை பார்த்தோம், உறுதித்தன்மை, ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது காரியம், நம்மள்கிட்ட பார்சியாலிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு பார்த்தோம். மூன்றாவது காரியம், ஒன் இன் ஸ்பிரிட், ஒரு மனதின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கணும்னா எல்லாருக்கும் என்ன மனநிலை இருக்குன்னா, என்ன வசனம் ஆண்டவர் கொடுக்க போகிறார், இது மட்டும்தான் இருக்கணும். கறிக்கடையில் போகும்போது கறி கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம விருந்தாளியை நீங்கள் வர சொல்லியிருப்போமா, கரெக்டாக 11 மணிக்கு வருவோம், இதெல்லாம் டைவர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்ன, இன்னும் ஃபோன் வரலையே, இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோமோ அதான் சொல்கிறாங்க, பள்ளியில் தூங்கியவன் படையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், இல்லைங்களா? அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோமோ அதை பெற்றுட்டு போயிடணும். அப்போ சபைக்கு வந்தால் என்ன பண்ணிருக்கணுங்க? அந்த ஒரு மனம் இருந்தால் என்ன ஆண்டவர் கொடுக்குறான்னு பெற்றுட்டு போயிட்டீங்கன்னா அதான் ஒன் ஸ்பிரிட். ஆமென். அந்த ஒரு மனம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா ஒவ்வொரு மனமா இருக்குது. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைப்புல இருக்கிறோம். இப்போ அப்படியே கூப்பிட்டு கடவுள் வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்று காட்டினாருன்னா பார்த்தா ஒரு பெரிய என்ன ஒவ்வொன்றும் டிசைனாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு நோக்கத்தில் இருக்கும். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், அடுத்த வார்த்தை என்ன வரப்போகுது, அது நம்ம வேதத்தில் இருக்குதான்னு சொல்லி எடுத்து படிக்கிற அளவுக்கு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதான் ஒன் இன் ஸ்பிரிட். அந்த ஒருமன நாவி இருந்து வாசிக்கலாம், அதையும் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப அவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்களாங்க? வாசிங்க தொடர்ந்து. இல்ல, அதுக்கு முதல் வசனம் வாசிங்க. ஒரு மன பார்த்து அதில் வாசிங்க. 120 பேர் இல்லை கூடி வந்திருக்காங்க போட்டிருக்கா, வாசிங்க இந்த பகுதியை. இல்ல 120 பேர் வரும் பாருங்க. அதுல அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய
120 பேர் அங்க இருந்திருக்கிறாங்க. ஆமே. அப்ப 120 பேருக்கும் ஒரே எண்ணம் என்னங்க? ஏசுனார் கூப்பிட்டு சொல்லிட்டு போற, எப்பா பிதாவினுடைய வாக்குத்தத்தம் வரப்போகுது, அது வரப்போகுது, இந்த தேர்தல் வரன்னு சொன்னல, அவர் வரப்போறாரு, நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உன்னதோட இவர் தான் இனிமே உன்னை என்ன பண்றாரு? ஆமா, உன்னை நடத்த போறாரு. அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, வாஞ்சித்து எல்லாரும் ரெடியா இருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதானே சொன்னாரு. கண்டிச்செல்லாம் உணர்த்திலையா? சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப 120 பேர் என்ன பண்ணிருக்காங்க? 10 நாள் ஒரு மனத்துல உட்காந்துருக்காங்க. ஏன்னா பெந்தேகோஸ்தே நாளுக்கும் அந்த முதல் பண்டிகை நாளுக்கும் எத்தனை நாள் இருக்குங்க இடையில? ஆமா, 10 நாள் இல்லையா? இன்னும் சொல்ல போனுச்சுன்னா அவர் 40 நாள் அளவும் அவர் என்ன பண்ணாருங்க? உயிர் உள்ளவர்களாக காண்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம் இல்லைங்க. அடுத்த 10 நாள் இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் மேலே போனதுக்கு அப்புறம் அந்த 10 பேர் என்ன பண்ணியாச்சு? 10 நாள் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்பதாங்க என்ன பண்ணிச்சுங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே அந்த ஒன்னின் ஸ்பிரிட் இருக்கிறதா? அந்த எல்லாருக்கும் அனுப்பப்பட்ட ஒரே பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆவி வச்சிருக்கிறோம். ஆமே. என்னங்க அது ஆவின்னு? ஆவியினுடைய வரங்கள் வேறு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இது ஒன்று இருந்தா இது போதும்னு சொல்லி ஃபுல் ஆஃப் த பிளாங்க்ஸ் மாதிரி வச்சிருக்கிறோம். ஆவியினுடைய கனிகள் வேறு, அந்நிய பாஷை வேறு, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் வேறு. நமக்கு தேவை நடத்துதல். அவர் நடத்தல் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நமக்குள்ள என்ன செஞ்சிருவாருங்க? அவர் கொடுத்துவார். இப்ப நடத்துறது பிரச்சனை தான். இது நடத்துறவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரா? ஆமேன் ரைட், இருக்கிறாரான்னு தான் கேட்கிறேன். ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எனக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா இங்க எல்லாரும் ஒரு மனதோடு இருப்போம். அங்க 120 பேர் கூட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வல்லமையா இறங்கி எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. இப்ப நம்ம இடத்துல அந்த அந்நிய பாஷை வரமாட்டேங்குதுன்னு சொன்னா என்ன இல்லைங்க? இல்ல. அப்ப அங்க அப்ப இருந்த அந்த காரியம் இப்ப இல்லைங்கிறதுனாலதான் இது நடக்க மாட்டேங்குது. ஆமேன். எங்க வந்து முடியுங்கிறத பார்ப்போம். வாசிங்க யோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 - 10. யோனா 3வது அதிகாரம் 7 - 10. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளைகளாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசித்து பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷருக்கும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழிகளை தம் தம் கையில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்ப கடவர்கள். இப்ப என்ன சொல்ற? ராஜா கூப்பிட்டு என்ன சொல்றாரு? ஏய், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டான், நினிவே பட்டணம் 40 நாள் என்ன பண்ண போகுதுங்க? கவிழ்க்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டான். நம்ம கவிழ்க்கப்படாதுன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க அவங்க? எப்பா, நினிவேல இருக்க நம்ம நாடு முழுவதும் கவனிச்சுக்கோ. இந்த நாடு வச்சிருக்கிறவன் மாடு வச்சிருக்கிறவன் முதல்ல கவனி. நீ அதுக்கெல்லாம் தண்ணியா கொடுக்க கூடாது. ஆமேன். ஒன்றும் ருசி பார்க்காதும் மேயவும் கூடாதான். ஆமா, என்ன போட்டிருக்கு எடுத்தது? தண்ணீர் குடியாமலும் அவனும் மட்டும்தானா? மேலும் ராஜா தன் பிரதானிகளுக்கு என்ன சொன்னாங்க? மனுஷரும் மிருகங்களும் ஆமா ரெட்டினால மூடிக்கொள்ளணும். எல்லாம் பிரதானி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆளுக்கு வேற வேலை பொழப்புல. ராஜா பட்டினி கிடந்தா கிடந்துட்டு போறான். ஏன்டா எனக்கு ஏன் பட்டினி கிடக்கப்புறம் யாரா ஒருத்தன் இருந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? 120 பேர் ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நினிவே பட்டணம் ஒருமனப்படும் பொழுது தேவனுடைய பார்வையில் இருந்த பொல்லாப்பான காரியங்கள் பார்த்து சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு இறங்க மாட்டானா? அந்த அவர் தான் சொன்னாரியா? இவருடைய கொடுமை வானபரியந்தம் வந்து நிக்குது. இவங்கள அத்தோட காலி பண்ண போறேன்ட்டு வந்து நிக்கிறாரு. ஆனா எல்லாரும் தலையெல்லாம் மாறணும்னு இப்ப என்ன சொல்லிட்டாருங்க ஆண்டவரு? இன்னசென்ட்பா, எந்த கைன்னு உனக்கு தெரியல, வலது கை எதுன்னு தெரியல, இடது கைன்னு தெரியல. இவனை போய் ஏன் போனானே பாரு, சொன்னோன்னே உட்காந்து எல்லா பேரும் உட்காந்து என்ன பண்றாங்க? ஆமா, அதான் சொன்ன, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவனை மனஸ்தாப்பட்டு தம்முடைய உக்கிரத்தின் கோபங்களை திருப்பினாலும் திருப்பார் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, அப்ப என்ன சொல்றாருங்க? நான் மாறிட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
அவரு பார்க்கறாரு, கிரியைகளை பார்க்கறாரு. நீ மாறிட்டியா மாறலையான்னு யார் பார்க்கறாருங்க? அங்க போய் சொல்ல முடியாது. அப்பதான் அவர் என்ன செஞ்சாருங்க? கிரிகளை தாம் செய்வேன் என்று சொல்லிய தீங்கை மனஸ்தாபப்பட்டு ஒரு ஒரு பெரிய நகரமே அப்படியே தப்ப உணர்ந்து கிரியையில வந்துருச்சு. தவற மாறி என்ன பண்ணிட்டாங்க? நல்ல கிரிகளை மாத்திட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப நல்ல ஆக்கப்பூர்வமா மாறணும்னு பார்த்தாரு. பரவாயில்லையே, பிள்ளைங்களாம் ரொம்ப கண்டிஷன் சரியா வந்துருச்சே, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்பா. ஆமே பாருங்க, அவ்வளவு ஒரு நகரமே ஒரு மனம் இருந்துச்சு. ஆனா நமக்குள்ள என்ன வரலங்க? என்ன வரலங்க? ஒரு மனம் வருவதில்லை. இதுதான் அந்த நாள்ல இருந்த காரியம், இந்த நாள்ல இருக்கிற காரியம். ஒரு வளர்ச்சி வருவதற்கான காரணம் இதெல்லாம் இருக்கணுங்க நமக்கு. இங்க வாசிக்கலாம். நெகேமியா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 18. சரி, தெரியும் நமக்கு. எழுந்து கட்டுவோம் பாருங்க என்று சொல்லும்போது நல்ல வேலைக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? இல்ல நான் விட்டுருங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நன்மையான வேலைக்கு தங்கள் கைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினார்கள். ஆலயம் கட்டுவோம் வாங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? ஆமா ஆமா. இன்னைக்கு சாக்லேட் பேப்பரு கொடுத்து சாக்லேட் பேப்பர் மடிச்சு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? டஸ்ட்பின்ல போட மாட்டேங்கிறாங்க. டீ அந்த டப்பாவில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் இன்னொரு வேலை இருக்கு, எல்லா பக்கமும் போய் பார்க்கணும். எல்லா பக்கமும் என்ன இருக்குங்க? ஐயா, அங்க இருக்கிறவங்க ஒரு ஆள் எடுப்பாங்களே, ஏன் ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சிருக்காங்களா, அதுல போட்டுருவோமேங்கிற எண்ணம் ஏன் வரல? சொல்ல புரியுதுங்களாங்க? ஒரு நல்ல வேலைக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணுங்க? அப்பதான் சுத்தமா இருக்கும். ஒரு சபை சுத்தமா இருக்குன்னா, ஒரு ஒட்டடை இருக்கா பார்த்தோமா, சரி இது யாரு கவனிக்கல, அது பாஸ்டர் பார்த்துக்குவாரு இல்லைங்களா? அப்படி இல்லை. யாரு பார்க்குறோமோ தவறா இருந்தா மாற்றி கொள்வது. புரியுதுங்களா? நல்ல வேலைக்கு எல்லாருமே கைகளை கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாம். அதனாலதான் மளிகை கடைக்காரன் அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திறப்பை அடைச்சான். அப்படி ஒவ்வொருத்தனும் ஆசாரியை அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திறப்பை அடைச்சான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அடப்பை அடைக்க என்னாச்சுங்க? அலங்கம் கட்டி முடிஞ்சாச்சு. தனியாலாம் செய்யல, ஒவ்வொருத்தன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சா எல்லாமே அலங்கம் கட்டி முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த காரியத்திற்கு தங்கள் கைகளை திடப்படுத்தின காரியம். அவங்க வேலையை நம்ம சரியா பார்த்தோம்னாலே நமக்கு என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம் உண்டாகும். அடுத்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா கபடற்ற ஒரு நிலை. அதில் பார்த்தீங்களா 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 3-5. கபட ஹிப்போக்ரசி இல்லைங்களா? கபடற்ற ஒரு நிலை இருக்கணும் நம்மகிட்ட. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்ப என்ன சொல்றாங்க? சபை சொல்றாங்க 8:30 மணிக்கு சபை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, டிவியில ஒரு போதகர், நல்ல போதகர், நல்லா கோட்டு சூட்லாம் போட்டுட்டு இருக்கிறாருங்க. அவர் அருமையா சொன்னாருங்க, எப்பா நீ ஆலயத்துக்கு போனாப்பா, வீட்டிலே ஜோமன் ஆண்டருவோம், வீட்டிலே இருப்பாருனாரு. நல்லா தானே இருக்குங்க வார்த்தைகள். ஈஸியா இருக்குல்ல? மழையில நனைய வேண்டாம், வெயில போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? போதகத்தை கேட்கலாம். நல்ல போதகம் தானே, நல்ல ஆசீர்வாதமா பேசுறாருங்க, நல்ல அருமையா பேசிருக்காரு. அப்படி டிவிலே பார்த்துருந்தோம்னா கடைசியா பரலோகம்னு வரும். அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், போக முடியாது. பார்க்கலாம். மோசே என்ன பண்ணாருங்க? சின்ன தப்பு தான் பண்ணாரு. ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி பாரு, அதுதான் நீ போக சேர வேண்டிய கானான் தேசம். நான் சொன்னதை செய்யாமட்டோன்னு இங்கே கிடந்து பிள்ளைங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆமே, மோசேக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஹால் டிக்கெட் வச்சிருக்கிறாருன்னா நமக்கு வச்சிருப்பாரு இருக்க மாட்டாங்க. ஆமா, எங்கும் உள்ளமனை உள்ளவனா இருந்த மனுஷனே பாதியில விட்டுட்டு போயிட்டாருங்க. நம்மளை கதி என்ன பண்ணுங்க? பச்சை மரத்துக்கு எதா இருந்தா பட்டை மரத்துக்கு என்ன கதி ஆகுமோ? சரி, ரைட், விடுங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 20-23. மனுஷருக்குள்ளே மனுஷரை தீட்டுப்படுத்தும் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் கொலை பாதங்களும்
களவுகளும் பொருளாசைகளும் துஷ்ட தனங்களும் ம் ம் இதெல்லாம் வருமா? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் வைர ஊசி. ஆமே, என்னங்க பேரு? எதுக்குங்க அது பேரு? வைர ஊசி, லண்டன் ஊசி. சாரி, லண்டன் ஊசின்னு பேரு. என்னன்னு கேட்டா யாருகிட்ட பேசணும் சுருக்குன்னு பேசுவாங்க. பேர் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எது பேசினாலும் அப்படியே அவங்களுக்கு நமக்கு வேதனை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதனாலே அவங்க பேர் லண்டன் ஊசி. யாரும் பேச மாட்டாங்க. இது எங்க இருந்து வருதுங்க? அது உங்களை தீட்டுப்படுத்திடும். அதனால தான் பேர் வச்சுட்டு போயிட்டான் லண்டன் ஊசின்னு சொல்லி. நம்ம பேசும் பொழுது நமக்கு என்ன இருக்கணுங்க? நேசிக்கிறவங்களா பேச தெரியணுங்க. ஆண்டவர் எல்லாரும் அப்படித்தானே பேசினாரு. சுமை சுமந்து சோர்ந்து போரே வாருங்கள் என்னிடம் நான் உனக்கு அங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டாராங்க. இல்லையே, அவரு கடவுள். அவரே எப்படி பேசுறாருங்க? ரொம்ப பாருதா, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாம போய் சேர முடியாதுப்பா. நீ இப்படிதான் படிக்கணும், வேற வழி கிடையாது. நம்ம படிக்கிற விதமே வேற. அதனாலதான் நமக்கு அந்த ஆக்ஷன்லாம் தெரிய மாட்டேங்குது. பேசினாரு, அவ்வளவு அன்பா பேசினாரு. அந்த அம்மாட்ட கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற அப்படித்தானே வேணும். தண்ணி குடிக்கிறியா அப்படின்னா கேட்பாரு. சம்மரிஸ்ல எப்படிங்க போய் கேட்பாரு? அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாம்மா? அந்த அம்மா ஊத்து பாட்டி யூதரா இருந்துட்டு நீ என்ன என்னட்ட தண்ணி கேட்கிறியாரு? நான் கேட்கற யாருன்னு தெரியுமாம்மா உனக்கு? அப்படி பேச்ச ஆரம்பிச்சாரு. பேச்ச ஆரம்பிச்சு அந்த அம்மா ஃபுல் ஹிஸ்டரின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னு நான் சொன்னதான் ஒருத்தர் சொல்லிட்டாருங்கன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. புரியுதுங்களா? சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் பேசும் பொழுது எல்லாரும் அவங்க உட்கார்ந்து கேட்டாங்க. மலை பிரசங்கத்துல போய் எவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்டாங்க இல்லையாங்க? ஆமா, எல்லாரும் கூப்பிட்டு கேட்கும்போது இவங்கெல்லாம் இவ்வளவு நாளா கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு பசி வந்துருமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுற நிலைமைக்கு போயிருச்சு. அப்ப எவ்வளவு பேர் உட்கார்ந்து அழகா கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நமக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆராதனை இருந்தா முடிக்க மாட்டாரு போல இருக்கு. முடிஞ்சு போச்சு. அதோட அவங்க என்னைக்கு முடிக்க போகுதுன்னு சொன்னாலே அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளும் சீக்கிரம் முடிச்சிருவோம். சரி, ரைட்டு. அப்ப பாருங்க, 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 1ல இருந்து வாசிக்கலாம், 5 மட்டும் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனை பலனை மரிதர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவரை நீங்க விட்டு என்ன செய்யுங்க? அப்ப என்ன பண்ணுங்க? தேவ பக்தி ஆளை பார்த்தா ஏமாறாத. பைபிள் ஒரு பழமொழி இருக்க, ஆளை கண்டு ஏமாறாத ஊது தெரியுமா தெரியாதாங்க? ஒரு பழமொழி இருக்கு, ஆளை கண்டு ஏமாறாத ஊது காமாலம்பாங்க. ஆளு நல்ல பயங்கரமா அது காமால நோய். அது ஆளெல்லாம் ஒன்றும் புஷ்டியா இல்லை, அது ஒரு அவுட்டு. இதுதான் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா என்ன பண்ணுங்க? நாங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், எல்லாம் பேச்சை பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். அங்க சோமம் பண்ணனா பார்த்துங்க, அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடியெல்லாம் போயிடும். ஆனா ஒன்றும் ஆட மாட்டேங்குது. ஏசுநாதரும் வர மாட்டேங்கிறார், ஒன்றும் ஆட மாட்டேங்குது. வெறுமனே ஆரவாரமாக தான் இருக்குது இல்லைங்களா? அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி அது என்ன பண்றதுங்க? ஓசை இடுகிற வெண்கலம் போல தான் இருக்கு. அதெல்லாம் படிக்க வேணாம், வெண்கலம் போல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 5வது காரியத்தை நம்ம வாசிக்கணும். மக்களினுடைய நேசனம், கைண்ட்னஸ் ஆஃப் பீப்புள். ஜனங்களோடு இருக்கிற ஒரு நல்ல நேசம். ரோமர் 14, 17, 18. ரோமர், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கணும். நம்மளை மற்றவங்களாம் அங்கீகரிக்கிறாங்களா? நம்மளை மற்றவங்க பேசுறாங்களா? நம்மளோட கூட வந்து நான் இடத்துல நிற்கும் பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நிற்கிறாரு, கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோம், எதுக்கு இங்கே நிற்கிறாருன்னு தெரியல, அப்படி யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுறாங்களா? அப்படி பேசுறாங்கன்னா நீங்க எல்லாரோடையும் சமாதானமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமே, எங்க வீட்டை தவிர பக்கத்தில் இருக்க இந்த டவுன்ல தான் அது மாதிரி இருந்துச்சு. அபார்ட்மெண்ட்லாம் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன யாரையும் தெரியாது. இப்போ கிராமங்களே என்ன பண்ணிடுச்சுங்க? என் வீட்டை பூட்டினா பூட்டினதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? யாரையுமே பார்க்க மாட்டேன். இதுதான் வேணான்னு சொல்றாரு. நேசம் எல்லாரு மேலே நேசம் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னதை கேட்டாங்க. ஆமென். பேதுரு சொன்னதை கேட்டாங்க, பிலிப்பு சொன்னதை கேட்டாங்க. ஏன்? எல்லாரோடும் அவர்கள் பழகி இருந்தார்கள்.
எல்லாரோடும் அவர்கள் நேசித்து இருந்தாங்க. ஆளை பார்த்தெல்லாம் அவங்க நேசிக்கல. எல்லாரோடையும் பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. ஐயா, அவர் பேப்பர் போடுறவர், அவர்கிட்ட என்னங்க பேசுறது? அவர் கேஸ் போடுறவர், அவர்கிட்ட என்னங்க பேசுறது? பெட்ரோல் பங்குல ஆயில் போடுறவர்கிட்ட என்ன பேசுறது? ஏன் பேசிட்டா நம்ம என்ன குறைஞ்சு போயிடுவோமா? உளுந்து கிடந்தா தூக்கி அவன் தாங்க வருவாங்க. ஏய், இவரு தானே, இவரு ஒரு நாள் நம்மகிட்ட நல்லா பேசுவார், அவர் கூட அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். இல்லைன்னா அங்கே தான் கிடக்கணும் நம்ம. ஆமே, எல்லாரும் பழகி வச்சுக்கிறது, ஒருவேளை உளுந்த எந்திரிச்சு வந்துடலாம். உண்மையும் அதுதான். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரையும் நேசித்து பாருங்க, யார்கிட்டையும் விரோதம் வச்சுக்காதீங்க. அப்படி விரோதமா இருந்தா நீ போய் பேசிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 22 24. கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அநேக ஜனங்கள். ஆமென். இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஜனங்களை சேர்க்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் யார்? விசுவாசிகள் தான் தடை. இப்ப நம்ம எல்லாருமே தான். ஏன்னா என்னுடைய செயல்பாடு சரியில்லைங்க. என்ன போட்டிருக்குங்க? அவன் நல்லவன், பரிசுத்த ஆவினால விசுவாசத்தினால நிறைந்தவனாயிருந்தான். அவன் சொன்னோன்னே எல்லா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆமா, பீகார்ல கேள்விப்பட்ட ஒரு காரியம் தான். பீகார்ல காமராஜர் பேசிட்டு இருந்தாராம். எல்லா பேரும் உட்காந்து கை தட்டிட்டு உட்காந்தாங்களாம். அவர் தமிழ்ல பேசிட்டு இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் எப்படா தெரியும் கை தட்டிட்டு உட்காந்துருக்காருன்னு கேட்டாங்க. அவர் தமிழ்ல பேசிட்டு உனக்கு எப்படா புரியுன்னு கேட்டாராம். இவங்க சொன்னாங்களா, காமராஜர் நல்லவர், பேசுறது நல்லதான் இருக்கு. ஆமே, நீங்க நல்லவைகளாக இருந்தீர்களானால் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்மையாக இருக்கும். பேசுவதை ஜனங்கள் கேட்க ஆர்வமாக இருப்பார்கள். அப்போதான் எல்லாரையும் சேர்க்க முடியும். நான் எல்லாரோடையும் எல்லாரோடையும் பேச மாட்டேன், நான் பாகுபாடு பண்றேன். ஒரு காலம் நம்ம அந்நியனா தான் இருக்கும். சிலபஸ்ல இல்லை, இயேசுனுடைய டிஎன்ஏ இல்லை, அதனால அந்நியப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அதனாலே ஜனங்கள் சபையில வருகிறது தடையா இருக்கிறது. அந்த நாள்ல வந்தாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுங்க. அதனால இவங்களை பார்த்தோன்னே அப்படியா நானும் வரையான்னு சொல்லிட்டு அவங்களோட கூட என்ன பண்ணிட்டாங்க? சபையில அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை கண்டா எல்லாரும் ஓடுறாங்க கிடந்து. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஊரை நான் இயேசுவுக்காக நான் மாத்தணும்னு சொன்னா, நான் இயேசுவை போல இருந்தால்தான் இந்த ஊரை என்ன பண்ண முடியும்னா மாத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க. சும்மா ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நாங்களும் ஜெபம் பண்றாங்க, எங்க ஊர்ல பெரிய எழுப்புதல் உண்டா. எப்பா என்னாலதான்ப்பா எழுப்புதலே உண்டாகணும். நான் ஒழுங்கா இருந்தாதான் எழுப்புதலே உண்டாகும். ஆமென். மாற்றங்கள் நம்மிடத்திலிருந்து வரட்டும். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். 5000. எப்ப இந்த 3000 பேருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேதுரு யோவான் பேசுறாரு. இப்ப எத்தனை பேர் வந்துட்டாங்க? அப்பா, முதல்ல பேசும்போது 3000 பேரு. இன்னைக்கு ஒரு ஆள் கூட அசைறது பெரிய சிரமமா இருக்கு. இப்போ ஒரு பேசணும்னு எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5000 பேர் வந்துட்டாங்க. அப்ப ஜனங்கள் ஒரு சபையில சேர்க்கப்படுவதற்கான ஒரு காரியம் அங்க இயேசுவினுடைய டிஎன்ஏ இந்த ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு. இயேசுவை போல இருந்தார்கள். அதனால அந்தியோகியா பட்டணத்திலே இயேசுனுடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று. அப்ப அதனாலதான் ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாம அந்த சிலபஸ்லயோ அந்த டிஎன்ஏலயோ நாம இல்லாததுனால அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கிறோம். அதை தவிர பாரம்பரியம் இருக்கு, சடங்கு இருக்கு, சகுனம் பார்க்கிறோம், ஜோசியம் பார்க்கிறோம், நாலு பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், ஜாதி பார்க்கிறோம், பொருளாதாரத்தை பார்க்கிறோம், ஏற்றவை பார்க்கிறோம். இவ்வளவு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிங்க இயேசுவை போல இருக்க முடியும்? தேவனோடு கூட இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எவ்வளவு தாழ்மை அவருக்கு இருக்கு. நான் கடவுள் என்கிறது பெருமை இல்லப்பா, நம்மனை எப்படியாவது ரட்சிப்புல கொண்டு போகணும்னு சொல்லி மனுஷ சாயலா வந்தாருங்க. அந்த தாழ்மை நம்மள்ட்ட இருக்குதாங்க. நம்ம பிரைஸ்லாட் கூட எப்படி சொல்றாங்க? பிரைஸ்லாட் அது இதுக்கு மேல வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இப்படி பிரைஸ்லாட் அந்த நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னு சொன்னாங்க. ஆமா, அப்படித்தானம்மா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கையை கூப்பிட்டு சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னாங்க. இன்னைக்கு கை இப்படி வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். நீ குட் மார்னிங் வேணா எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க குட் மார்னிங் இப்படி சொன்னாலும் சரி, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரைஸ் தி லார்ட் மட்டும் தயவு செய்து சொல்றேன், கையை கூப்பி சொல்றாந்தா சொல்லுங்க, இல்லைன்னு விட்டு போயிருங்க. அதுக்கு அவமானத்தை தந்துடாரு. அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பிரைஸ் தி லார்ட்ங்கிறதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாங்கிறது இப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகுதுன்னு உங்களை தாழ்மைப்படுத்தி இப்படி சொன்னாதான் அதுக்கு மரியாதை. ஆமே, அந்த மரியாதையை நம்ம கெடுத்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-21. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில், காணப்படாதவருடைய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்பட்டும். வேதங்கள்ல சொல்லியிருக்கு, சாட்சி சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் தெளிவா காணப்பட்டும். ஆனால் என்ன செய்யறாங்க? அவர்கள் அவரை அறிந்திருந்தும் அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப இயேசுனுடைய பிரசங்கத்தையோ உபதேசத்தையோ அப்போதுல கேட்கலன்னு சொன்னா என்னுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. அவர் கடவுள் தான் தெரியும். ஏன் அதுக்காண்டி அப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. உள்ளம் போயிடுச்சு, இருள் அடைஞ்சிருச்சு. வசனங்கள் இல்லை, ஏசு இல்லை, வேற யாரோ ஒரு ஆள் இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி போட்டான். அந்த நாட்கள்ல இருந்தவர்கள் பிரகாசமாய் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம இடத்துல கண்கள் குருடாகி போனதுனால நாம வேற லெவல்ல இருக்கிறோம். அதனாலே அந்த நாட்கள்ல நடந்த எழுப்புதல், அந்த நாட்கள்ல இருந்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஜனத்திரள் இன்றைக்கு வராததற்கான காரணம் ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டிய இடங்கள் நிறையாக இருக்கிறது. ஆமேன். அதுதான் சொல்றோம். இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்துல நீங்க இந்த வசனத்தை மட்டும் நீங்க திரும்பி ஒரு வாட்டி நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் அதிகாரம் 2வது அதிகாரம் 42 47 வசனங்கள் வர வாசிங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வரணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நமக்குள்ள ஒரு நல்ல உறுதித்தன்மை வேணும். எல்லாரையும் சமபம் பாக்கிற என்ன வேணும்? ஒரு மனதின் ஆவி வேணும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா நான் மாறணும். நான் எல்லாரையும் நேசிக்கிறவளாய் மாறணும். இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறுமானால் அனுதினமும் சபையிலே ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே எங்கேயாவது பார்சியாலிட்டி பண்ணனா ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு தான் காலம். இன்னைக்கு நான் போகும்போது எல்லாரையும் பாருங்க. யாராவது புதுசாக மூஞ்சி தெரிஞ்சுச்சுன்னா வெக்கப்படாதீங்க. அவரும் நம்முடைய சகோதரர் தான். பிரதர் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, பிரதர் சிஸ்டர் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க பிரதர், இதுவரை உங்களை பார்க்கல, கோச்சிக்காதீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாங்க. ஆமே கேட்கலாமா? இனி அந்த காரியம் மாறினாதான் நம்ம சொன்ன மாதிரி எழுப்புதல் சும்மா வேணா நம்ம எழுப்பிட்டு உட்காந்துருக்கலாம். நம்ம தான் எந்திரிச்சு உட்காரணும். ஊரு மாறணும்னா நம்மள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் வரணும். அப்ப சபையில ஒரு மாற்றம் வந்தாதான் எழுப்புதல ஊர்ல உண்டாகும். அப்ப நம்மள முதல்ல மாத்துவோம். இயேசுடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா எப்படியாவது ஆண்டவரே உன்னுடைய டிஎன்ஏ எனக்கு தந்துருங்க ஆண்டவரே, நான் அப்படியே செயல்படும் சொல்லி மல்லு கட்டி ஜெபம் பண்ணுவாங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்துகிறது. ஆசீர்வதித்தாலோட போக விடேன்னு சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஜெபம் பண்ணது போல, ஆண்டவரே என்னுடைய டிஎன்ஏ எனக்கு தந்துருங்க ஆண்டவரே, நான் எப்படியா ஒருத்தரையாவது நான் கொண்டு வந்து சபையில சேர்க்கணும் ஆண்டவரே, என் மூலமா அநேகர் வரணும் ஆண்டவரே, என்ன பார்க்கறவன் கிறிஸ்துவ பார்க்குற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஆமே. தாடிகிட்டெல்லாம் வச்சில்ல, அந்த சுபாவத்தோட, அந்த இயேசுடைய சுபாவத்தோட நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருமானால் எழுப்புதல் நிச்சயமாக வரும். ஆதியில இருந்த அந்த சபை நிரப்புதல் காரியங்கள் இந்த நாளில் நமக்கு உண்டாக வேண்டுமானால் 2026 ஒரு துணையோடு நாம் கடந்து போவோம். ஆண்டவரே இயேசுடைய டிஎன்ஏ எனக்கு வரணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு மாற்றங்களை நான் தரணும். எல்லாம் கண்ண முடி ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து